நிஜமாவே என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த பாரு, இந்த டைம் கொடுக்கறதுல இனிமேல் சரி வராது. அந்த பொண்ணுக்கு முழுசா இன்னும் ஞாபகம் திரும்பல. இப்படி இருக்கும் போதே இவ்வளவு மூர்க்கத்தனமா நடந்துக்கிறானா, நாளைக்கு முழுசா குணமானதும் உனக்கும் காவேரிக்கும் கல்யாணமானது தெரிஞ்சு என்ன பண்ணுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? காவேரியும் இதேதான் தாத்தா கேட்டா. கேட்க மாட்டாளா? பாதிக்கப்பட போறது அவதானே. தாத்தா, காவேரிக்கு எந்த பாதிப்பும் வராது. நீங்க அதை மட்டும் சொல்லாதீங்க தாத்தா. காவேரி தான் எனக்குன்னு நான் தெளிவா இருக்கிறப்போ என்ன பிரச்சனை வரும்ன்றீங்க? காவேரி என்னோட வைஃப் தாத்தா. ஏதோ காவேரிக்கு நான் துரோகம் பண்ணிடுவேன்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல எங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கறதே எனக்கு பிடிக்கல தாத்தா. சரிப்பா, நீ தெளிவா தான் இருக்கேன்னு சொல்றேல்ல, அப்புறம் வெண்ணிலாவை பத்தி முடிவு எடுக்கிறது இல்ல. உனக்கு எதுக்கு இந்த தயக்கம்? அதை பத்தி கேட்டா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்ற. அதனாலதான் நான் இப்படி கேட்க வேண்டிய சூழ்நிலை வருது. திடீர்னு என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு கேக்குறீங்க? நான் யோசிக்க வேணாமா தாத்தா? அதுக்கு தானே டைம் கேக்குறேன்.